அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, இன்றைய திருப்பலியானது ஜெயராணியினுடைய உடல்நலம் பெற்றதற்காக நன்றியாகவும், ஃபெலிக்ஸ் விக்டர் அமலராணியுடைய கருத்துப்படி அவருடைய கணவர் நல்ல முறையில் அறுவை சிகிச்சையானது நடைபெற்றதற்காக நன்றியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. மேலுமாக நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய குழந்தைகள் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள். தேர்வை சிறப்பான விதத்தில் எழுத வேண்டும் என்பதற்காகவும், இன்னுமாக மற்ற குழந்தைகள் ஆனுவல் எக்ஸாம் எழுத போகின்றார்கள். எனவே இவர்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. குறிப்பாக நம்முடைய மறைக்கல்வி ஆசிரியர்கள் கடந்த இந்த ஆண்டு முழுவதும் 2025-26ஆம் ஆண்டிலே நமக்கு மிகவும் உதவியாக இருந்திருக்கின்றார்கள். நம்முடைய வளர்ச்சியிலே, ஆன்மீகத்தினுடைய வளர்ச்சியிலே அக்கறை காட்டியிருக்கின்றார்கள். பெற்றோர்களை விட ஒருபடி நமக்கு மேலே சென்று உதவி செய்திருக்கிறார்கள். வீட்டில் நம்முடைய அம்மா அப்பாலாம் சிலுவை போடுறதுன்னு கூட சொல்ல மாட்டாங்க, அப்படி தானே? ஆனால் இவர்கள் சிலுவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், ஆண்டவரை நோக்கி எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள். உண்மையா இல்லையா? நமக்கு வீட்டில் போனால் என்ன சொல்லுவாங்க? ஹோம்ஒர்க் எழுது, ஸ்கூல் புஸ்தகத்தை எடுத்து படி, டெஸ்ட் வைக்கிறேன் எழுது என்று தான் சொல்லுவாங்க. அப்படி தானே சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஆசிரியர்கள் மறைக்கல்வி ஆசிரியர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது இந்த இடத்துல தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஒரு சில பெற்றோர்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். எனவே அவர்களை நான் குறை என்று சொல்லவில்லை. ஆனால் வீட்டுக்கு போனோன்னா என்ன சொல்கிறாங்க? புக் எடுத்து படி, பைபிள் எடுத்து படின்னு சொல்கிறாங்களா? எந்த பேரண்ட்ஸ் பைபிள் எடுத்து படின்னு சொல்லியிருக்கிறது? எத்தனை பேரண்ட்ஸ்? ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஒரு 10 குழந்தைகளுடைய அப்பா அம்மா என்ன சொல்லியிருக்காங்க? பைபிள் எடுத்து படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே ரொம்ப நன்றி. அதே போல் நான் சொன்னது போல் தொடக்கத்தில் நான் சொன்னேன். சரிங்களா? என்னன்னு சொன்னேன் தொடக்கத்தில்? ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போகும்பொழுது என்ன சொன்னேன்? சிலுவை வாங்கிட்டு போகிறீங்களா? எத்தனை பேர் சிலுவை வாங்கிட்டு போகிறது? இன்னும் இவ்வளோ பேர் தான். சொல்லியே 10 பேர் தான். ஒவ்வொரு நாள் ஸ்கூல் போகும்போது சிலுவை வாங்கிட்டு போகிறீங்களா? வெரி குட். சரி, இனிமேலாவது வாங்கிட்டு போங்க. சரிங்களா? கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இனி மறைக்கல் வகுப்பு இல்லை. இனி அடுத்த வருஷம் தான் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தான். அது வரைக்கும் நம்ம ஆட்டம் பாட்டம் இல்லை. சரிங்களா? சொன்னதை, கற்றுக் கொடுத்ததை, கற்றுக்கொண்டதை நாம் என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும். சரிங்களா? இவ்வளோ நாட்கள் நம்ம சிலுவை போடாமல் அம்மா அப்பாட்ட சிலுவை வாங்கணும்னு சொல்லியிருக்கிறோம். நீங்கள் சிலுவை வாங்காமையே என்ன பண்ணியிருக்கிறீங்க? ஸ்கூலுக்கு போயிருக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு அதில் சிரமம் சொல்லுவாங்களா? முழங்கால் போட்டு நீல் டவுன் போட்டு அம்மா அப்பாட்ட சிலுவை வாங்குறதுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு? இங்கே இருக்கிற ஆல்ட்ரு கில்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறீங்களா? வாங்கியிருக்கீங்க. ஃபேனியா வாங்கியிருக்கிறாப்ல, நீ வாங்கல. டயனா ஏன் வாங்கல உங்களுடைய பொண்ணு? சரிங்களா? ஜோஸோட மகள் வாங்கியிருக்காப்லையா? சிலுவை வாங்கியிருக்கிறீங்களா? சிலுவை வாங்கியிருக்கிறீங்களா? உங்கள் அம்மாட்ட வாங்கியிருக்கீங்களா? உங்கள் அம்மாட்ட வாங்கியிருக்கீங்களா? சிலுவை வாங்கியிருக்கிறீங்களா? ஜோனா சிலுவை வாங்கியிருக்கிறீங்களா? பாட்டிக்கிட்ட வாங்கியிருக்கிறீங்களா? அம்மாட்ட வாங்கல. அப்பாட்ட வாங்கல. பாட்டிக்கிட்ட மட்டும் வாங்கியிருக்கிறீங்க. சரிங்களா? அதான் கொஞ்சம் தான் பிளஸ்ஸிங் கிடச்சிருக்குது. இன்னும் நிறைய பிளஸ்ஸிங் கிடைக்கணும். என்ன பண்ணணும்? வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்கள்ட்ட எல்லாம் வாங்கியிருக்கணும். சரிங்களா? பெரியவங்கள்ட்ட வாங்கியிருக்கணும். சரிங்களா? எனவே அன்புமிக்க குழந்தைகளே, இதோ இந்த நாளிலே இந்த ஆண்டு மறைக்கல்வி கற்றுக் கொடுத்ததை ஒருவேளை நாம் நடக்காமல் இருந்திருக்கலாம், அதை நாம் பின்பற்றாமல் இருந்திருக்கலாம். அதற்காக மனவருந்தி இறைவனிடம் நாம் அனைவரும் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரான வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறைகள் செயல்படுத்துகின்றீர். அதனால் ஆர்வமிக்க இறை பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்துவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை திருவார்த்தைகள் 12 முதல் 14 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்கும். பல்லவி. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். பல்லவி. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, ஆம், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. பல்லவி. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரேலரை மீட்பவர் அவரே. பல்லவி. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது.
உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவருமே என்றுமே சாக மாட்டாரல்லே. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அன்பார்ந்த குழந்தைகளே, இந்த வாசகம் பெரிய வாசகம். நல்லா கவனிங்க, சரிங்களா? நல்லா கவனிங்க. நான் கேள்வி கேட்பேன், சரியா? மிஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, சரிங்களா? இந்த லைனா இந்த லைனு, இந்த லைனா இந்த லைனு, சரிங்களா? பெரிய வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11, இறை வார்த்தை 1 முதல் 45. 11வது அதிகாரத்தை எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சா? எடுத்துட்டியா? யோவான் நற்செய்தி 11. எண்டுக்கு போயிட்டீங்க, எண்டுக்கு போய் எடுத்துட்டு இருக்கீங்க. இங்கிலீஷ்ல இருந்தா அடுத்து இருக்கு காஸ்பல். விமல் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் வந்துட்டார். மேத்யூ, ஜான் 11th சாப்டர், ஃபர்ஸ்ட் ஆன்வர்ட்ஸ். எடுத்துட்டீங்களாப்பா? சரி, எல்லாம் கவனிங்க. இனி போதும் எடுத்தது, சரிங்களா? இன்னைக்கு கவனிங்க, காது கொடுத்து கேளுங்க, சரிங்களா? ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, சரிங்களா? கொஞ்சம் பெரிய வாசகம், எல்லாரும் இன்ட்ரெஸ்டாக கேட்கணும், சரிங்களா? ஒரு சம்பவம் தான் இது, கதையெல்லாம் கிடையாது. இது நடந்த இயேசுனுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, சரியா? பெத்தானியாவில் வாழ்ந்து வந்த லாசர் என்னும் ஒருவர் நோயுற்றிருந்தார். அவ்வூரில்தான் மரியாவும் அவருடைய சகோதரியான மார்த்தாவும் வாழ்ந்து வந்தனர். இந்த மரியாதான் ஆண்டவர் மேல் நறுமண தைலம் பூசி தமது கூந்தலால் அவரின் காலடிகளை துடைத்தவர். நோயுற்றிருந்த லாசர் இவருடைய சகோதரர். லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உம் நண்பன் நோயுற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். அவர் இதை கேட்டு, என் நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான், இதனால் மானிட மகனும் மாட்சி பெறுவார் என்றார். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். லாசர் நோயுற்றிருந்ததை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் அவர் தங்கியிருந்தார். பின்னர் தம் சீடரிடம், மீண்டும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் என்று கூறினார். அவருடைய சீடர்கள் அவரிடம், ரபி, இப்போதுதானே யூதர்கள் உம்மேல் கல்லெறிய முயன்றார்கள், மீண்டும் அங்கு போகிறீரா என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, பகலுக்கு 12 மணி நேரம் உண்டு அல்லவா? பகலில் நடப்பவர் இடறி விழுவதில்லை, ஏனெனில் பகல் ஒளியில் பார்க்க முடிகிறது. ஆனால் இரவில் நடப்பவர் இடறி விழுவார், ஏனெனில் அப்போது ஒளி இல்லை என்றார். இவ்வாறு கூறிய பின், தம் நண்பன் லாசர் தூங்குகிறான், நான் அவனை எழுப்புவதற்காக போகிறேன் என்றார். அவருடைய சீடர் அவரிடம், ஆண்டவரே, அவர் தூங்கினால் நலமடைவார் என்றனர். இயேசு அவருடைய சாவை குறிப்பிட்டு இவ்வாறு சொன்னார். வெறும் தூக்கத்தையே அவர் குறிப்பிட்டதாக அவர்கள் நினைத்தார்கள். அப்போது இயேசு அவரிடம், லாசர் இறந்து விட்டான் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டு, நான் அங்கு இல்லாமல் போனது பற்றி உங்கள் பொருட்டு மகிழ்கிறேன், ஏனெனில் நீங்கள் என்னை நம்புவதற்கு இது ஒரு வாய்ப்பாகிறது. அவனிடம் போவோம், வாருங்கள் என்றார். திதும் என்னும் தோமா தம் உடன் சீடரிடம், நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்றார். இயேசு அங்கு வந்தபோது
லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. பெத்தானியா எருசலேமுக்கு அருகில் ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. சகோதரி இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர் தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இவ்வாறு சொன்ன பின் மார்த்தா தம் சகோதரியான மரியாவை கூப்பிடச் சென்றார். அவரிடம், போதகர் வந்து விட்டார், உன்னை அழைக்கிறார் என்று காதோடு காதாய் சொன்னார். இதை கேட்டதும் மரியா விரைந்தெழுந்து இயேசுவிடம் சென்றார். இயேசு அதுவரையிலும் ஊருக்குள் வரவில்லை. மார்த்தா தம்மை சந்தித்த இடத்திலே இன்னும் இருந்தார். வீட்டில் மரியாவுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் அவர் விரைந்தெழுந்து வெளியே செல்வதைக் கண்டு அவர் அழுவதற்காக கல்லறைக்கு போகிறார் என்று எண்ணி அவர் பின்னே சென்றார்கள். இயேசு இருந்த இடத்திற்கு மரியா வந்து அவரை கண்டதும் அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்றார். மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும் கண்டபோது இயேசு உள்ளங்குமரி கலங்கி, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அதை கண்ட யூதர்கள், பாருங்கள், லாசர் மேல் இவருக்கு எத்தனை அன்பு என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் அவர்களுள் சிலர், பார்வையற்றவருக்கு பார்வை அளித்த இவரை சாகாமல் இருக்க செய்ய இயலவில்லையே என்று கேட்டனர். இயேசு மீண்டும் உள்ளம் குமரியவராய் கல்லறைக்கு அருகில் சென்றார். அது ஒரு குகை, அதை ஒரு கல் மூடியிருந்தது. கல்லை அகற்றி விடுங்கள் என்றார். இயேசு இறந்து போனவரின் சகோதரியான மார்த்தா அவரிடம், ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே என்றார். இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சிமையை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார். அப்போது அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அண்ணாந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதல்களுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று கூறினார். இவ்வாறு சொன்ன பின் இயேசு உரத்த குரலில், லாசரை வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். அவருடைய கால்களும் கைகளும் துணியால் சுற்றப்பட்டிருந்தன. முகத்தின் துணி சுற்றப்பட்டிருந்தது. கட்டுகளை அவிழ்த்து அவனை போகவிடுங்கள் என்று இயேசு அவரிடம் கூறினார். மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததை கண்டு அவரை நம்பினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. உட்காருங்க. சரி, நான் கேள்வி கேட்குறேன், கேட்கலாமா? கேள்வி கேட்குறேன்னு சொல்லி தானே நான் இந்த நற்செய்தி வாசகம் படித்தேன். ஆனால் தப்பு ஒன்றும் இல்லை, கேள்வி கேட்கலாம்ல? சரிங்களா? யார் இறந்து போனாங்க? சூப்பர், வெரி குட். எல்லாரும் நல்லா கவனிச்சிருக்கு. லாசர் இறந்து போயிட்டாரு. அவருடைய அக்கா பேர் என்ன? மார்த்தா, மரியா, 2 பேர். ஓகே. இயேசுக்கு என்ன செய்தி சொல்லப்பட்டது? லாசர் இறந்து போயிட்டான்னு சொன்னாங்களா? நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார். லாசர் இறக்கவில்லை என்று சொல்லவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு புரிஞ்சுட்டு வருவாருன்னு இந்த செய்தியானது சொல்லப்படுகின்றது. சாகும் தருவாயில் இருக்கிறார் கூட சொல்லல. என்னன்னு? உம்முடைய நண்பன்
நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். ஆண்டவரே உம் நண்பன் நோயுற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். நம்மெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சொல்றோமா? என்னுடைய அம்மா நோயுற்றிருக்கிறாங்க, என்னுடைய அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை, சரிங்களா, எங்க அப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுது, அம்மாவுக்கு முட்டு கால் வலிக்குது, கால் வலிக்குது என்றெல்லாம் சொல்லி ஜெபிச்சிருக்கிறோமா? அக்காக்காக ஜெபிச்சிருக்கிறோமா? அண்ணனுக்காக ஜெபிச்சிருக்கிறீங்களா? தங்கச்சிக்காக ஜெபிச்சிருக்கிறீங்களா? தம்பிக்காக ஜெபிச்சிருக்கிறீங்களா? ஜெபிச்சிருக்கிறீங்களா? எப்படி வேறு சொல்றாங்க பாருங்களேன், உங்களுடைய நண்பன் நோயிட்டிருக்கிறான். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிச்சிருக்கிறோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு இந்த செய்தி சொன்ன பிற்பாடு உடனே கிளம்பி போனாரா? உடனே கிளம்பி போனாரா? ஐயோ போய் பார்க்கலாம், நீங்கள் நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், என்னாச்சோ ஏதாச்சும் அவர்களோட கூட இருக்கணும், அவர்களுக்கு பக்கத்தில் இருந்து உதவி செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்போம். வீட்டில் அக்காவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு ஃபோன் வருது, உடனே என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு மாசையும் கூட வேற ஒரு ஃபாதரை வைக்க சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்போம், போயிருப்போம். போயிருக்க மாட்டோமா? அல்லது இன்னைக்கு கேண்டீஸ் கிளாஸ் வேண்டாம் அப்படின்னு நாம என்ன சொல்றாங்க, உன் நண்பன் நோயுற்றிருக்கிறான். உடனே இயேசு கிறிஸ்து போகல. எத்தனை நாள் அங்க இருந்தாரு? 4 நாளா? யாரோ ஒருத்தர் சொல்றது 2 நாள். வெரி குட். 2 நாள் தங்கி இருந்தாப்புல, சரிங்களா. 2 நாள் அவர் இந்த செய்தி கேட்ட பிற்பாடு அங்க தங்கி இருந்தார். ஏன்னா நாம் ஆண்டவருடைய பொறுமைக்காக காத்திருக்க வேண்டும். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நாம படிக்க முடியாமல் கஷ்டப்படுறோம், சரிங்களா, நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், பொறுமையாக இருக்கும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய மகிமையை நாம் என்ன பண்ண முடியும், கண்டுணர முடியும். உடனே ஆண்டவர் சரி செஞ்சுட்டாருன்னா என்ன பண்ணியிருப்போம், அவர் இறந்திருக்க மாட்டாரு, நல்லா உட்கார்ந்திருப்பார். லாசர் இறந்தவரை உயிர்த்தார் என்ற ஒரு பகுதியே வந்திருக்காது. என்னன்னு வந்திருக்கும், லாசர் உடனோயுற்றிருந்தார், ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார், அப்படித்தானே வந்திருக்கும். நம்ம தண்ணி தாகணும்னா உடனே பக்கத்தில் இருக்கிற பாட்டில் எடுத்து கொடுக்குறக்கோ, நீங்கள் போய் ஃபாதர் ரூமில் போய் அங்கே இருக்கிற கேனில் இருக்கிற தண்ணி பிடிச்சி குடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? நல்ல வேலை தண்ணி இருந்ததுப்பா என்று சொல்லி என்ன பண்ணி குடிப்பீங்க, சரிங்களா. அதனால் கடவுள் என்னன்னா, அதனுடைய கடவுளுடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்பதற்காக தான் கடவுள் என்னவென்றாரு, நம்மை காத்து வைக்கின்றார். விடுதலை பயண புத்தகத்தில் பார்க்கின்றோம், சரிங்களா, ஒரு சம்பவம். விடுதலை பயண புத்தகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்தில் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அந்த கஷ்டத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, விடுதலை வாங்கி கொடுக்குறாரு. அந்த செங்கடலை கடந்தால் தான் என்னாகும், அவர்கள் முழுமையாக எகிப்து தேசத்தை விட்டு வெளியேற முடியும். ஆனால் அந்த பார்டர் இருப்பது என்னன்னா, அவர்கள் அந்த எகிப்து தேசத்தை கடக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும், செங்கடலை கடக்க வேண்டும். செங்கடல்னா தெரியுமில்ல, ஆறு, தண்ணியெல்லாம் நிறைய போயிட்டு இருக்குது, கடல், சரிங்களா, தண்ணி நிறையா போயிட்டு இருக்குது. ரிவர் மாதிரி வச்சுக்கோங்களேன், தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு இருக்குது. நான் அந்த பக்கம் வரோன்னா என்ன பண்ணணும், இதாவது நடுவில் தண்ணி போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த சைடு வந்தால் தான் என்ன ஆகும், எகிப்து தேசத்தை கடந்ததாக அர்த்தம். என்னால் அந்த சைடில் வர முடியல. உதாரணத்துக்கு தீயெல்லாம் இங்கே எரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்படி அந்த சைடு வர முடியுமா? வந்தால் தானே நான் தப்பிச்சு போக முடியும். பின்னால் என்ன ஆகுது, எகிப்தியர்களெல்லாம் துரத்திட்டு வராங்க. இவங்க மறுபடியும் பிடிச்சிட்டு போய் அந்த நாட்டுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணி வைக்கணும், அடிமைகளாக வேலை வாங்க வேண்டும் என்று சொல்லி படையெல்லாம் விரட்டிட்டு வருது. இங்கே செங்கடல் இருக்குது. உடனே மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க, என்ன ஆச்சு ஏதாச்சு, நம்ம இந்த செங்கடலை போய் விழுந்து சாகிறதா, அல்லது அவர்கள்ட்ட நம்ம கைது செய்யப்பட்டு நம்ம அவர்களுடைய நாட்டுக்கு திரும்பி போகிறதா என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மோசேக்கு சொல்லி உம்மிடம் இருக்கக்கூடிய அந்த கோலை நீட்டு, அப்பொழுது அந்த தண்ணீரானது 2ஆக பிரிந்து விடும் என்று சொல்கிறார். உடனே அந்த செங்கடலானது என்ன இங்கிருந்து 2ஆக பிரிந்துருச்சு, சரிங்களா. அது முதலவே அவர்கள் உடனே வரும்பொழுதே வருவதற்கு முன்னதாக ஆண்டவர் பிரித்து வச்சிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும், ஆண்டோடைய வல்லமையை, ஆண்டோடைய சக்தியை, பலத்தை கண்டு உணர முடியாது.
பரவாயில்லப்பா, தண்ணி வந்து கம்மியாக வந்துட்டு இருக்குது கடலில், அதனால் ஈஸியாக நம்ம கடந்து போயிட்டோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்போம். கடலுடைய மகிமையை வல்லமையை நாம் அந்த மக்கள் உணர்ந்திருக்க முடியாது. அதே போல் தண்ணி அவர்களுக்கு தாகம் அடிச்சது. உடனே அவர்கள் தண்ணி போய் ஒரு 3 நாளாக பயணம் செய்கிறாங்க. செங்கடலை கடந்த பிற்பாடு தண்ணி வந்து எதுவுமே கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தண்ணி இருக்குது. தண்ணி எடுத்து குடிச்சு பார்த்தா ஒரே கசப்பாக இருக்குது. ஒரே கசப்பாக இருக்குது. என்ன பண்ணுறது தெரியல. 3 நாள் தண்ணி இல்லாமல் இருந்தோம், இப்போ இந்த தண்ணியை குடித்தா கசப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ உடனே புலம்புறாங்க, தண்ணி இல்லாமல் நாங்கள் சாக போகிறோமே என்று. ஆண்டவர் வந்து உடனே என்ன பண்ணுறாரு, மொய்ஸ் என்று சொல்கிறார், அங்கே இருக்கிற அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டையை எடுத்து தண்ணிகளுக்கு போடு, அந்த தண்ணி வந்து சுவை உள்ளதாக மாறிவிடும் என்று சொல்கிறார். உடனே தண்ணியில் போடுறாரு. உடனே அந்த தண்ணியெல்லாம் சுவை மிக்கதாக மாறிடுச்சு. உதாரணத்துக்கு அந்த தண்ணி வந்து ஏற்கனவே ஆண்டவருக்கு தெரியும், மக்கள் 3 நாளில் தண்ணி இல்லாமல் வராங்க, நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து சுவை மிக்க தண்ணியாக மாற்றிடலான்னு. மாற்றிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகியிருந்திருக்கும்? மாற்றிருந்தா என்ன ஆகிருக்கும்? கடவுளை பற்றியே நினச்சிருக்க மாட்டாங்க. தேவைக்காக கடவுள்கிட்ட வேண்டி இருக்க மாட்டாங்க. அப்படித்தானப்பா சொல்கிறது புரியுதா? அதை கடவுள் என்ன பண்ணுறாரு, இது மாதிரி செய்கிறார். உங்கள் அம்மா அப்பாவே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் தான் ஒரு கேட்குறீங்க, பேக் வேணும்னு ஜனவரி மாதம் கேட்டிருப்பீங்க. என்ன சொல்லுவாங்க, இப்போ வேண்டாம், இன்னும் 2 மாதம் தான் ஸ்கூலு, அப்புறம் ஜூன் மாதம் வந்து இதை விட நல்ல ஒரு பேக்கு நான் வாங்கி தரேன்னு சொல்கிறாங்களா இல்லையா? காத்துட்ருக்குறோமா இல்லையா? சாக்ஸ் போயிடுச்சு, கிழிஞ்சிருச்சு. போன மாதமே பிப்ரவரி மாதமே கிழிஞ்சிருச்சு. அப்படியே கிழிச்சதை நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், கோபத்தில் சண்டை கட்டிட்டு போட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிறோம். அம்மா என்ன சொல்கிறாங்க, இன்னும் வளர புள்ளதாண்டா, புதுசாக தான் வாங்கி கொடுத்த, பரவாயில்ல, இன்னும் ஒரு 2 மாதம் போட்டுருக்கு, இன்னும் 1 மாதம் போட்டுருக்கு, எக்ஸாம்லாம் வந்துருச்சுன்னா மிஸ்ஸு கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், மிஸ்ஸு வந்து கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அனுப்பிச்சி விட்றாங்க. பொறுமையாக இருக்கிறோமா இல்லையா? அதே போல தான் கடவுள் வந்து நோய் ஊற்றுக்கிறார் என்று கேள்விப்பட்டும் கூட அங்கே வந்து 2 நாட்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே தங்கி இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்புறம் என்ன சொல்றாரு, அவர் வந்து இறந்து விட்டதை சொல்கிட்டார். லாசர் இறந்து விட்டார், நாம போகலான்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, புறப்பட்டு போறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நான் அங்கு இல்லாமல் இருந்ததற்காக நன்றி கூறுகிறேன், ஏன்னா இல்லாமல் போனதற்காக நன்றி செலுத்துகிறேன் சொல்கிறார். பாருங்களேன், நான் அங்கு இல்லாமல் போனது பற்றி உங்கள் பொருட்டு மகிழ்கின்றேன், ஏனெனில் நீங்கள் என்னை நம்புவதற்கு இது ஒரு வாய்ப்பாகிறது. ஆண்டவர் கஷ்டத்திலும் நெருக்கடியிலும் ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். சரிங்களா? நாம் என்ன நினைக்கிறோம், உடனே தீர்வுன்னு நினைக்கிறோம். நான் வீட்டுக்கு வந்தவுடனே என்ன பண்ணுறீங்க, பால் போட்டு ஒரு காஃபி கலந்து கொடுத்துறீங்க, குடிங்க, உடனே கிடைக்குது. மாதிரியெல்லாம் நாங்களாம் இருக்கும்போது கிரீன் லேபிள் காஃபி தூள், அது என்ன ஆகும், தண்ணி காஃபி தூளை போட்டு தண்ணி கொதிக்கிற பொழுது காஃபி தூள் போட்டு இருத்து கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவாங்க, மூடி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த டிகேஷன்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த பாலில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, உடனே காஃபி சர்க்கரையுமே ஒரு டம்ளரில் போட்டுக்கிறாங்க, உடனே பால் டம்ளரில் ஊற்றி கலக்கி குடின்னு சொல்லி கொடுத்துறாங்க. சரி, நம்ம அது மாதிரி தான் நம்ம பழகிட்டோம். எது எடுத்தாலும் உடனடியாக கிடைக்க வேண்டும். ஸ்விக்கியில் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறோம், அப்படி தானே? பர்த்டேக்குனா கேக் ஆர்டர் பண்ணுறோம். சரி, நம்ம முதலில் என்ன பண்ணுவோம், போய் அங்கே நின்று அந்த கடைக்காரங்கள் வியாபாரமெல்லாம் பண்ணிட்டு இருப்பாப்புல, பொறுமையாக நின்று அந்த கேக்குக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பேர் போட்டு வாங்கிட்டு வருவோம். ஆனால் இப்பொழுது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் வந்து நம்மை வந்து காக்க வைக்கின்றார். எதற்காக என்றால் ஆண்டவருடைய வல்லமையை உணர்வதற்காக நம்மை காக்க வைக்கின்றார். எனவே நாம் அனைவரும் வந்து பயப்பட தேவையில்லை, ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். இப்போ பாருங்கள், லாசர் இறந்த பொழுது என்ன சொல்றாரு, அந்த கல்லறையை மூடி இருக்கக்கூடிய அந்த கல்லை புரட்டு என்று சொல்கின்ற பொழுது மார்த்தா என்ன சொல்றாப்புல, வேண்டாம் ஆண்டவரே, லாசர் இறந்து அடக்கம் செய்யப்பட்டு எத்தனை நாள் ஆச்சு, 4 நாள் ஆயிற்று. இனி இந்த கல்லை திறந்தா என்ன ஆகும், என்ன வரும், ஸ்மெல்லு வரும், கெட்ட ஸ்மெல்லு வரும். சரிங்களா? பேட் ஸ்மெல் வரும். சரிங்களா? அந்த ஸ்மெல்லுக்கு எல்லாரும் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, ஒளிஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு அந்த நாத்தத்தை தாங்க முடியாமல் எல்லாரும் வெளியில் ஓடிடுவாங்க. எனவே வேண்டாம் என்று சொல்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, அதான் வல்லமையுள்ள ஜெபம். என்ன சொல்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து,
11th chapter 40 verse. 11வது அதிகாரம் 40வது வசனம் என்ன சொல்லுகின்றது? chapter verse 40. 11ஆம் அதிகாரம் 40வது இறை வார்த்தை என்ன சொல்கின்றது? இயேசு அவரிடம், நீர் நம்பினால் ஆண்டவரின் மாட்சியை காண்பாய். பாத்தீங்களா? நீர் நம்பினால் ஆண்டவரின் மாட்சியை காண்பாய். நாம் என்ன பண்ணணும்? நம்பணும். எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, இனி ஆண்டவரால் கூட உதவி செய்ய முடியாது, இனி யாரும் கூட எனக்கு உதவி செய்ய முடியாதுன்னு நாம் நினைக்கலாம். அந்த நேரத்துலையும் கூட என்ன கிடைக்கும்? வாழ்வு கிடைக்கும். ஒரு செடி செத்து போயிடுச்சு, நாம் என்ன பண்ணுறோம்? தண்ணி ஊற்றாமல் இருக்கலாம். ஆனால் அந்த செடியை என்ன பண்ணுவார்? காய்ந்து போன செடியை கூட தளிர் விட செய்வார். நம்முடைய வாழ்க்கை கூட எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, இனி இந்த நோயை குணப்படுத்த முடியாது, சரிங்களா? இனிமேல் யாராலும் எனக்கு உதவி செய்ய முடியாது, குடும்பத்தில் பிரச்சனை அல்லது எக்ஸாமில் யாரும் கூட எனக்கு உதவி செய்ய முடியாது, எனக்கு மண்டையில் ஏறவே ஏறாது என்று சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்? கடப்பில் போட்டிருக்கலாம். போதும், ஜெபிச்சது போதும், ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டாம். நாம் ஜெபிப்பதையும் கூட நாம் நிறுத்தி இருந்திருக்கலாம், சரிங்களா? ஆண்டவர் உதவி செய்ய முன் வருகின்ற பொழுது மார்த்தா என்ன சொல்றாப்புல? ஆண்டவரே வேண்டாம், ஆண்டவரே வேண்டாம், நாற்றம் அடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் நாம் உதவி செய்ய வரும்பொழுது ஆண்டவர்கிட்ட நம்ம இப்படி தான் சொல்கிறோம். பல நேரங்களில் எல்லாம் முடிச்சு வச்சு அவங்க கைவிட்டுட்டாங்க, இவங்க கைவிட்டுட்டாங்க, அப்பா அம்மா கைவிட்டுட்டாங்க, அண்ணன் தம்பிக்கு கைவிட்டுட்டாங்க, ஆசிரியர்கள் கைவிட்டுட்டாங்க, மிஸ்ஸு கைவிட்டுட்டாங்க, தாத்தா பாட்டி கைவிட்டுட்டாங்க, இனி என்னால் எதுவும் செய்ய முடியாது. அப்படி இருக்கின்ற அந்த நேரத்தில் யார் உதவி செய்வாங்க? கடவுள் உதவி செய்வாங்க. ஏன்னா இறந்தவர்கள் எங்கே இருக்கிறாங்க? கல்லறையில் இருக்கிறாரு. அவர் அடக்கம் செய்யப்பட்டு அவருடைய உடலானது அழிஞ்சிட்டு வருது, அப்படியே அழிஞ்சிட்டு வருது, சரிங்களா? நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த சமயத்தில் என்ன பண்றாரு? ஆண்டவர் உதவி செய்ய முன்வரார். அப்போ நம்ம என்ன பண்றோம்? வேண்டாம்னு சொல்லிட்டு தடுக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவருடைய வல்லமை என்ன? எப்பவுமே முடிஞ்சு போன அந்த பிறகுதான் ஆண்டவர் நம்மால உதவி செய்ய முடியாது, மற்றவர்களால் உதவி செய்ய முடியாது என்ற நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். எனக்கு அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, மாமா இருக்கிறாங்க, அத்தை இருக்கிறாங்க என்று சொல்லி நாம் இவர்களெல்லாம் நம்பி இருந்தோம் என்றால் ஆண்டவருடைய உதவி நமக்கு கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. எப்போ நம்ம ஆண்டவருடைய உதவி நமக்கு கிடைக்குன்னா, எல்லாரும் கைவிட்டுட்டாங்கப்பா, நீதான் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவரை முழுமையாக நம்புகின்ற அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், சரிங்களா? எனவே நீங்கள் என்ன பண்ணணும்? தொடக்கத்திலவே நீங்கள் யாரையும் நம்பணும்? மருத்துவர்கிட்ட நம்பக்கூடாது. அம்மா கூட சொல்லினா இந்த டாக்டர்கிட்ட போகலாமா, இந்த ஹாஸ்பிட்டல் போகலாமா, இந்த ஹாஸ்பிட்டல் நல்ல டாக்டர் இருக்கிறாங்க என்று அவங்க சொன்னாங்க, அவங்க இதே நோயினால தான் போனாங்க, அல்லது இந்த நோய் உள்ளவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது இந்த ஆஸ்பத்திரிக்கு போனீங்களே, டாக்டர் எப்படி பார்க்குறாரு, அவர்கிட்ட போகிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா, அவர் என்னென்ன டேப்லெட் கொடுப்பாரு, என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அல்லது நெட்டில் போட்டு என்ன பண்ணுறோம்? அல்லது ஏஐயில் கேட்குறோம் என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன, அல்லது யூடியூப்பில் அது இதுன்னு நல்லா நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். அப்படித்தானே? எனக்கு நம்மளுக்கு சப்போர்ட் என்ன இருக்குது? யூடியூப் இருக்குது, ஏஐ இருக்குது. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அவங்களும் இதே நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க எனக்கு கைட் பண்ணுவாங்க, அவங்க போன ஆஸ்பத்திரிக்கு போவேன், அந்த டாக்டர் எனக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? அவர்களை நம்பி இருக்கிறோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் உதவி செய்வாரா? நிச்சயமாக உதவி செய்ய மாட்டார். எப்போ உதவி செய்வார்னா, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, ஆண்டவரே நீர் தான், நீ பார்த்தீங்கன்னா தான் எனக்கு உதவி செய்ய முடியும், யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது, நீ மனசு வச்சுன்னா எனக்கு நடக்கும், நீ என் மேலே இறக்கம் காமிச்சினா இந்த காரியம், இந்த செயல்கள் எல்லாம் சக்ஸஸாக முடியும், வீட்டில் சமாதானம் இருக்கும், எங்கள் அம்மா அப்பாவுக்கு வேலை கிடைக்கும், எங்கள் வீட்டில் குடும்ப பிரச்சனைக்கு தீரும் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் தான் மனசு வைக்கிறோம். எனக்கு அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, இவங்க எனக்கு உதவியாக இருக்கிறாங்க, இவங்க எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படி நாம் நம்பினா நம்ம யாரையும் நம்ப மாட்டோம்? கடவுளை நம்ப மாட்டோம். அவங்களால நம்பி ஒரு பிரயோஜனம் கிடையாது.
சரிங்களா? அவங்களுக்கு நம்பி ஒரு பிரயோஜனம் கிடையாது. கடவுளை எடுப்புல நம்பணும். கடவுள் நம்பி பாருங்க. கடவுள் வந்து உடனே அவர் என்ன சொல்றாங்க ஆண்டவர்கிட்ட, உன்னுடைய சகோதரன், உன்னுடைய நண்பன் லாசர் வீற்றிருக்கிறார். அதே போல ஆண்டவரே தூங்கி எந்திரிச்சோம், ஆண்டவரே இந்த நாளை உம்மிடம் ஒப்படைக்கிறேன், என்னுடைய அம்மாவை ஒப்படைக்கிறேன், என்னுடைய அப்பாவை ஒப்படைக்கிறேன், என்னுடைய அக்காவை ஒப்படைக்கிறேன், என்னுடைய தங்கச்சியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி என்ன பண்ணணும், ஆண்டவரிடம் ஒப்படைக்க வேண்டும். சரிங்களா? காணிக்கை பாடல். ஆண்டவரே அனைத்து உலகிலும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னோடதும் உங்களோடதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்து நம்பிக்கையின் படிப்பினையால் நீர் நிரப்பியுள்ள அடியார்களுக்கும் எங்களுக்கும் செவி சாய்த்தருளும். இப்பலியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். மெய்யான மனிதராகி அவர் தம் நண்பர் லாசருக்காக கண்ணீர் விட்டு அழுதார். என்றும் உள்ள கடவுளாகி அவர் லாசரை கல்லறையிலிருந்து உயிர் பெற்றல செய்தார். அவரே மனித இனத்தின் மேல் இரக்கம் கொண்டு தூய மறை நிகழ்வுகளால் எங்களை புதிய வாழ்வுக்கு இட்டு சென்றார். அவர் வழியாக மாண்புக்குரிய உம்மை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்விக்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு
நாங்கள் தாழ்மையுடன் உம்மை இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயோர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வானமேறவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் என்று மக்களியும் புரிய தாந்தரில் நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் அவையார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் அக்கியனாஸ், எல்லா திருநிலராய்மரோடும் திரு அவை அன்பள் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமகளின் ஒளியேற்றுள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும். கடவுளின் கண்ணைத்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராய் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நம் அனைவரும் துணிந்து ஜெயிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கு இருப்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இவரை இயேசு கிறிஸ்து, இவரை நம்முடைய பாவங்களை போக்கின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் உண்மையிலே பேறு பெற்றோர். கிறிஸ்து காத்து
நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்காய் ஆயிரம் நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்காய் ஆயிரம் நன்றி. என் சக்தியால் அல்ல, என் பலத்தால் அல்ல, உன் நன்மையால் என்னை நடத்தினீரே. ஒளித்தம் குன்றியை சிறகடிய வதைப்பது போல், கழுதுதன் குன்றியை தோள் மேலே கேட்பது போல், எண்ணினால் தீராத நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராத எண்ணினால் தீராத நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராத நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்காய் ஆயிரம் நன்றி. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய வேண்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்றும் விளங்குவோமாக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் வழியாகவே மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. உட்காருங்க ஒரு சில நிமிடங்கள். என்னோட மறைக்கல் வகுப்பு முடிச்சிருச்சு, சரிங்களா? லீவ் விட்டாச்சு. சந்தோஷமா? நோவா? ஓகே, சந்தோஷம். இல்லைன்னா இது இங்கே பாருங்க, கேட்டேஜ் கிளாஸ் முடிச்சிருச்சு. நீங்கள் என்ன பண்ணணும்னா, கோயிலுக்கு வரும்போது, சரிங்களா, கோயிலுக்கு வரும்பொழுது பயபக்தியாக இருக்கும். ஏன்னா இல்லைன்னா நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கோயிலுக்கு நீங்கள் கேட்டேஜ் கிளாஸ் மறைக்கல்வி படித்ததில் எந்த விதமான பயனும் இல்லை. நான் சொல்கிறது புரியுதா? கோயிலுக்கு வந்து டிசிப்ளின் ஃபாலோ பண்ணணும். வெளியில் போய் விளையாடிட்டு இருக்கக்கூடாது. இங்கே இருக்கிறீங்க, நல்ல பசங்களாக இருக்கிறீங்க, அங்கே வெளியில் போய்க்கலாம், வெளியில் நிற்கலாம், கேட்டால் தண்ணி குடிக்க போகிறேன், ரெஸ்ட் ரூம் போகிறேன் என்று சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? விளையாடிட்டு இருக்கலாம், சரிங்களா? ஆனால் இங்கே இருக்கிறாங்க மிஸ் எல்லாம் இருந்தனால நீங்கள் எல்லாம் என்ன டிசிப்ளினோடு இருந்தீங்க. அதே டிசிப்ளின் எங்கே இருக்கணும்? கோயிலையுமே இருக்கணும், சரிங்களா? ஒவ்வொரு முறை நீங்கள் கோயிலுக்குள்ளே வரும்பொழுது அந்த திவ்ய நக்கண்ணை நாதரை பார்த்து என்ன பண்ணணும்? வணங்கி தான் செல்லணும். கோயிலுக்குள்ளே வந்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும்? திவ்ய நக்கண்ணை நாதரை பார்த்து வணங்கி முழங்கால் படிக்கிட்டு பிதாசும் போட்டு தான் என்ன பண்ணணும்? உட்காரணும். செய்வீங்களா? பூஜைக்கு வந்து நேரத்தில் வரணும், சரிங்களா? அந்த ட்ரெஸ்ஸை போட மாட்டேன், இந்த ட்ரெஸ்ஸை போட மாட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மாட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா லேட் ஆகும். நிறைய பேரண்ட்ஸ்கிட்ட கேட்குறேன், ஏன் நீங்கள் லேட்டாக பூஜைக்கு வரீங்கன்னா, என் ஃபாதர் கேட்குறீங்க, என்னுடைய பிள்ளை அந்த கோயிலுக்கு போகிற சமயத்தில் தான் பிரச்சனையே பண்ணுது, அந்த துணி எடுத்து கொடுத்தா இது போட மாட்டேங்குது, இது எடுத்து கொடுத்தா அது போட மாட்டேன்ட்டு அடம் பிடிக்குது. அப்படியா பண்ணுறீங்க நீங்களா? அப்படியே பண்ணிட்டு இருக்கிறீங்க? நோவா? இந்த ஃபேண்ட் வேணாம், அந்த ஃபேண்ட் வேணும், அந்த சட்டை வேணாம், இந்த சட்டை தான் வேணும்னு சொல்கிறீங்களாமா? சொல்கிறீங்களா இல்லையா? இல்லைன்னா சந்தோஷம், சரிங்களா? எனவே வந்து கோயிலுக்கு வந்து வரும்பொழுது, சரிங்களா, நல்ல நீட்டான ட்ரெஸ்ஸு, பனியன் டிஷர்ட்லாம் போட்டு வர வேண்டாம், சரிங்களா? ரவுண்ட் நெக் பனியன்லாம் போட்டு வரக்கூடாது, சரிங்களா? பிள்ளைங்களுக்கும் சொல்கிறேன், பசங்களுக்கும் சொல்கிறேன், சரிங்களா? ரெட் கலர் பனியன் ஓகேவா? க்ரீன் கலர் பனியன் ஓகேவா? சரிங்களா? என்ன டீசெண்டாக வரும். நான் டிஷர்ட் வச்சுட்டு போட்டுட்டு வந்து பூசை வச்சா நீங்கள் ஒத்துப்பீங்களா? எனக்கு ஆசை தான் டிஷர்ட் போடணும்னா. நான் டிஷர்ட் போட முடியுமா? எந்த இடத்துல இங்கேன்னா இங்கே அங்கே அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? எனவே நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், சரியா? கோயிலுக்கு வருகின்ற பொழுது இனி வந்து நம்ம இன்னையோட முடிஞ்சிருச்சு. இனி நான் அடுத்த வாரம் வந்து குர்த்திங்க இருக்குது. கோயிலுக்குள்ளே வந்தீங்கன்னா முன்னால் தான் அந்த பலிப்பீடத்து மேலே தான் ஏறிக்கணும்.
சரிங்களா. மிஸ் எல்லாம் வந்து அங்கே உட்காந்துப்பாங்க. இப்போ லேடி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் வந்து எங்கே உட்காரணும்? முன்னால் தான் உட்காரணும். பலிப்பீடத்தில் அந்த புனித யூதாத்த ஈஸ்வரத்துக்கிட்ட உட்காருவீங்க. சரிங்களா. உங்கள் அம்மா அப்பாட்டையெல்லாம் உட்காரக்கூடாது. சரிங்களா. அது மிஸ் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க, அவங்களாம் வந்து பார்த்துப்பாங்க. சரிங்களா. எனவே வந்து நீங்கள் வந்து தனியாக உங்கள் அம்மா அப்பாட்ட உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. புரியுதா? அதுமாதிரி ஒவ்வொரு முறை கோயிலுக்குள்ளே வரும்பொழுது என்ன பண்ணணும்? சிலுவை அந்த திவ்யநக்கரநாதர் எங்கே இருக்கிறாரு? திவ்யநக்கரநாதர் எங்கே இருக்கிறாரு? எந்த இடத்துல இருக்கிறாருப்பா? எந்த இடத்துல இருக்கிறார் திவ்யநக்கரன்? திவ்யநக்கரன் என்னன்னு தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய இடம் தான் திவ்யநக்கரணை. அந்த திவ்யநக்கரணை எங்க இருக்குது? சிலுவையா? எங்க இருக்குது? சுருவமா? அந்த இறையர்க்கத்தின் சுருவமா? வேற எங்க இருக்குது? மாதாவா? லூர்து மாதா கெபியா? எங்க இருக்குது திவ்யநக்கரநாதர்? எங்க இருக்குது? சத்தமா எந்திரிச்சு யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. திவ்யநக்கரநாதர் எங்க இருக்கிறார்? நம்ம கோயில எங்க இருக்குது? எந்த இடத்துல வச்சிருக்கிறோம்? நம்ம சிலுவை கீழே இருக்கக்கூடியதா திவ்யநக்கரநாதர். அங்கதான் ஆண்டவர் வந்து மெய்யாகவே பிரசன்னமாக இருக்கிறார். உட்காருமா. சரிங்களா. திவ்யநக்கரநாதர் எங்க இருக்கிறாரு? சிலுவைக்கு கீழே. சரிங்களா. எனவே நீங்க அந்த சிலுவை அந்த சிலுவை கீழே இருக்கக்கூடிய அந்த இடத்த பார்த்து என்ன பண்ணணும்? கோயிலுக்குள்ள வந்தோடனே வணக்கம் கோவில். சரியா. அப்புறம் ரெண்டாவது வந்து நீங்க உட்கார இடத்துல என்ன பண்ணணும்? முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணணும். அப்படி இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போறது சர்வசாதாரணமா போகக்கூடாது. திவ்யநக்கரனை அந்த கடந்து அந்த போகும்பொழுது என்ன பண்ணணும்? ஒவ்வொரு முறையுமே வணங்கிட்டு தான் போகணும். சரிங்களா. நீங்க வாசகம் படிக்கிறதுக்கு போகலாம், அல்லது அங்கிருந்து இங்கே வரலாம். என்ன பண்ணலாம்? நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் அந்த ஃபஸ்ட்டு முறை வந்து வணங்கணும். அதே மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்து செல்கின்ற பொழுது திவ்யநக்கரனை நாதரை கடந்து அந்த கடந்து செல்கின்ற பொழுது என்ன பண்ணணும்? வணங்கி விட்டு தான் செல்லணும். சரிங்களா. அப்புறம் இனிமேல் வந்து எக்ஸாமுக்கெல்லாம் போகிறீங்க, நல்லா எக்ஸாம்பிள் செய்யுங்க. உங்கள் அம்மா அப்பாட்ட சிலுவை வாங்கிட்டு தான் போகணும். சரியா. சரிங்களா. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிடக்கூடாது. சரிங்களா. உங்கள் அம்மாவுக்கு உதவியாக இருக்கும். லீவ் நாள் ஹாலிடேஸ் எல்லாம் தொடங்க போது அந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் வந்து குறும்பு பண்ணக்கூடாது. சரியா. உங்கள் அம்மா அப்பாவுக்கு உதவியாக இருக்கும். பைபிள் படிக்கணும். சரிங்களா. பைபிளு படிக்கணும். பைபிள் வாங்கி வைங்க. அந்த இந்த மாதா டிவிக்கெல்லாம் சந்தா எழுதிட்டு இருக்கிறார்ல, அந்த சந்தா விற்பனை செய்கிறவர்கிட்ட பைபிள் இருக்குது. பைபிள் வாங்கிக்கோங்க. ரெண்டாவது வந்து ஜெப புக்கும் அவர்கிட்ட தான் இருக்குது. சரிங்களா. அடுத்த வருஷம் வந்து புதுநன்மை இந்த வருஷம் நான் வாங்கலினாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபத்தையெல்லாம் படிச்சிருக்கணும். பரலோகத்திற்கு பிதாவே அருள் நிறைந்த மாதிரியே. அடுத்தது நம்பிக்கை அறிக்கை, உத்தமன சமாதானம், 10 கட்டளைகள், அடுத்தது திருச்சபையினுடைய கட்டளைகள், 6 லட்சங்கள் எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? படிச்சிருக்கோம். நான் புதுநன்மை அடுத்த வருஷம் தான் வாங்க போகிறேன், அல்லது 2 வருஷம் கழிச்சு தான் இருக்குது, அது வரைக்கும் நான் வந்து ஜெபம் படிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எல்லா ஜெபங்களும் வந்து இப்போவே படித்து வச்சுருக்கணும். சரிங்களா. அதே போல் இந்த வருஷம் புதுநன்மை வாங்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு மறைக்கல் வகுப்புகள் எப்போ இருந்து எடுக்கப்படுகின்றதுன்னா 20ஆம் தேதியிலிருந்து எப்போ? ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் இருக்குது கேட்டசி கிளாஸ். ஒரு நாள் கூட லீவ் எடுக்கக்கூடாது. லீவ் எடுத்தீங்கன்னா சரிங்களா. ஃபாதர் வந்து இந்த வருஷம் தான் ஃபாதர் என்னுடைய மாமாவுடைய பிள்ளைக்கு கல்யாணம், என்னுடைய அண்ணனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? லீவ் எடுத்தீங்கன்னா கேட்டசி கிளாஸ் புதுநன்மைக்கு உறுதி பஸ்ஸுக்கு ஃபாதர்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்க வர வேண்டாம். சரிங்களா. அடுத்த வருஷம்னு பார்த்துக்கணும்னு சொல்லிடுவேன். சரிங்களா. லீவு நாளில் வச்சுருக்கிறாங்களே அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ நீங்கள் அடுத்த வருஷம் வாங்கிக்கிங்க. ஒன்று வந்து இந்த வருஷம் வரதா இருந்தால் புதுநன்மை வேணும்னா ரெகுலராக கிளாஸ் வரும். ரெகுலராக கிளாஸ்க்கு வரலைன்னா புதுநன்மை உறுதி புஸ்தகம் கொடுக்கப்பட மாட்டாது என்பதை தெளிவாக சொல்கிறேன். அதே போல் 10th எக்ஸாமு எழுதினவங்களுக்கு மட்டும்தான் உறுதி புஸ்தகம். சரிங்களா. இது நான் வந்து முடிவெடுத்ததில்லை, பிஷப் ஆயர் வந்து முடிவெடுத்து இருக்கின்றார். அடுத்து வந்து புதுநன்மை பெறுகின்ற அந்த குழந்தைகள், புதுநன்மை உறுதி புஸ்தகம் பெறுகின்ற குழந்தைகள் எல்லாம் என்ன பண்ணணும்? ஞானஸ்தான சர்டிஃபிகேட் வந்து பங்கு சாமியார்ட்ட வந்து காமிக்கணும். உங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்து ஞானஸ்தான சர்டிஃபிகேட்டு, குடும்ப அட்டை, நான் சொல்கிறது புரியுதா? குடும்ப அட்டையுமே ஞானஸ்தான சர்டிஃபிகேட்டும் எப்போ வந்து ஃபாதர்ட்ட காமிக்க போகிறீங்க? சரிங்களா. வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 நாட்களும் வந்து என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு நேரத்தில் உங்கள் அம்மா அப்பாவோட கூட்டிகிட்டு வந்து குடும்ப அட்டையில் என்னுடைய ஃபோட்டோ இருக்குது ஃபாதர், நான் தான் ஃபாதர்,
ஜோசப்பின்னு, நான் தான் ஃபாதர் மேத்யூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், ஃபோட்டோ காமிக்கணும். சரி, உங்கள் அம்மா அப்பா நீங்கள். அடுத்தது வந்து ஞானஸ்தான சர்டிஃபிகேட். எந்த பங்கில் ஞானஸ்தான சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறீங்களோ அது எனக்கு வந்து சேரணும். வியாழன் வெள்ளி சனி இந்த 3 நாட்களும் பங்கு தந்தையினுடைய அலுவலகத்தில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் இருப்பேன். சரிங்களா, காலையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருப்பேன், சனிக்கிழமையும் இருப்பேன். நீங்கள் உங்கள் அம்மா அப்பா, நான் சொல்கிறது புரியுதா? புதுநன்மை பெறக்கூடியவர்கள் என்ன பண்ணணும், அன்றைக்கி நான் ஃபாதரை பார்த்துட்டேன்னெல்லாம் சொல்லக்கூடாது. அன்றைக்கி வந்து எக்ஸாமுக்கு தான் வச்சோம். இன்றைக்கி வந்து புதுநன்மை வாங்கக்கூடியவர்கள் ஞானஸ்தான சர்டிஃபிகேட்டு எந்த பங்கில் வாங்கியிருக்கிறீங்களோ அந்த பங்குலேருந்து ஞானஸ்தான சர்டிஃபிகேட்டும் குடும்ப அட்டையும் கொண்டு வந்து காமிக்கும். சரியா, நான் சொல்கிறது புரியுதா? யாரெல்லாம் புதுநன்மை வாங்குறீங்க அவங்க மட்டும் எந்திரிச்சு இல்லைங்க. நான் சொல்கிறது புரியுதாமா? இந்த வருஷம் புதுநன்மை வாங்கக்கூடியவர்களெல்லாம் என்ன பண்ணணும், உங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வரணும். சரியா, கூட்டிகிட்டு வந்து இந்த ஃபோட்டோவில், ஃபேமிலி கார்டில் ஃபோட்டோ இருக்குமா இருக்காதா, அந்த ஃபோட்டோவை காமிச்சு இந்த ஃபோட்டோ தான் நான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறீங்க. ரெண்டாவது வந்து என்ன பண்ணணும், என்ன வேணும், ஞானஸ்தான சர்டிஃபிகேட் வேணும். ஞானஸ்தான சர்டிஃபிகேட் இல்லாமல் புதுநன்மை கொடுக்கப்பட மாட்டாது. சரிங்களா, ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும், டைம் இல்லை. சரிங்களா, கடைசி நேரத்துலலாம் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. சரிங்களா, அதனால் வந்து எந்த ஊரில் வாங்கியிருக்கீங்களோ, உங்கள் தாத்தா பாட்டி ஊரில் வாங்கியிருப்பீங்க, அல்லது வந்து பக்கத்து பக்கத்தில் வாங்கியிருக்கலாம். உங்கள் தாத்தா பாட்டிகிட்ட சொல்லி என்ன பண்ணணும், இது மாதிரி வந்து ஞானஸ்தான சர்டிஃபிகேட் அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஃபோனில் அனுப்பிச்சு சொன்னீங்கன்னா உடனே கொடுத்து விட்ருவாங்க. சரிங்களா, நீங்கள் வந்து எனக்கு கொண்டு வருவது ஞானஸ்தான சர்டிஃபிகேட்டும் குடும்ப அட்டையுமே கொண்டு வரணும். வரும்போது உங்கள் அம்மா அப்பாவை வந்து 2 பேரும் வரணும். சரிங்களா, எப்பப்போ வரணும், வியாழன் வெள்ளி சனி இந்த 3 நாட்களில் ஏதாவது ஒரு நேரம் வந்து என்னை வந்து பார்த்துட்டு போயிருக்கேன். சரிங்களா, ஓகே. வேற என்ன விஷயம், உட்காருங்க. அடுத்து வந்து விபிஎஸ் கிளாஸ் இருக்குது. விபிஎஸ் கிளாஸ்னா என்ன, விடுமுறை விவிலிய வேதாகம பள்ளி. என்ன, விடுமுறை விவிலிய பள்ளி, விடுமுறை விவிலிய பள்ளி. சரிங்களா, விடுமுறை விவிலிய பள்ளி. இந்த பள்ளியில் வந்து நம்ம 10 நாள் ரெகுலராக வர குழந்தைங்களுக்கு கிஃப்ட்டு. சரிங்களா, இப்போ வந்து ரெகுலராக வந்திருப்பீங்களே, 75% மேலே அட்டனன்ஸ் உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் என்ன இருக்கும், பரிசு இருக்கின்றது, கிஃப்ட் இருக்கின்றது. அப்புறம் இன்னொன்று இருக்குது, இயர்லி பேர்டு. அதெல்லாம் வந்து மிஸ்கிட்ட வந்து கொடுத்துட்ருங்க ஃபோட்டோ வச்சு. சரிங்களா, அந்த கடைசி நாளில் வந்து என்ன பண்ணுவோம், ஒட்டி அந்த இந்த பிபிஎஸ் கிளாஸுடைய கடைசி நாளில் வந்து அந்த ஃபோட்டோ வந்து என்ன டிஸ்பிளே பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்கும். சரியா, அது 75%. ஃபஸ்ட்டு வந்து என்ன, எதுக்கு, அட்டனன்ஸ்க்கு. ரெண்டாவதுக்கு ஏர்லி பேர்டு. மூணாவதுக்கு விபிஎஸ் கிளாஸ், ரெகுலராக வந்த குழந்தைகளுக்கு விபிஎஸ். சரிங்களா, சரி. அது எப்போ இருந்து நடக்குதுன்னா, மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுகிறது. சரிங்களா, மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். சரிங்களா, திங்கள் டு வெள்ளின்னு சொல்லிட்டு மொத்தம் 10 நாள் நடைபெறும். சரிங்களா, எனவே வந்துருங்க. சரிங்களா, எல்லாம் கோஆப்ரேட் பண்ணுங்க. சரிங்களா, நல்லா ஜாலியாக இருக்கும். நல்லா ஆக்ஷன் சாங்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. சரிங்களா, வேற எதுவும் சொல்கிறீங்களா? அதே போல் வந்து உங்களுடைய மிஸ்ஸுகளுக்கும் கிஃப்ட் கொடுக்கணும்ல. அவங்களும் வந்து நம்ம வந்து நம்ம ஸ்கூலில் இருக்கிற மிஸ்ஸுகளுக்கு ஸ்கூல் டே கொண்டாடுறோம், என்ன டீச்சர்ஸ் டே கொண்டாடுறீங்க, அப்போல்லாம் கிஃப்ட் கொடுக்குறீங்க. ஆனால் ஃப்ரீயாக அங்கே வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டி என்ன பண்ணுறீங்க, கிளாஸ்க்கு போகிறீங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கரெக்டாக மாதமான பணத்தை கட்டிடுறீங்க. ஆனால் இங்கே இருக்கிற மிஸ்ஸுகளுக்கு நீங்கள் பணம் கட்டுறீங்களா? நாம் பணம் கொடுக்குறோமா, நான் கொடுக்குறேன்னா பணம் இல்லை அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும். சரிங்களா, அவங்களுக்கு நம்ம வந்து பங்கு சார்பாக நம்ம வந்து கிஃப்ட் கொடுக்குறோம். சரிங்களா, எனவே இந்த விபிஎஸ் கிளாஸுடைய ஃபைனல் டே. எனவே நீங்கள் எல்லாரும் வந்துடுங்க விபிஎஸ் கிளாஸ்க்கு. யாரெல்லாம் வரக்கூடியவர்கள்லாம் எந்திரிக்க பார்க்கலாம். விபிஎஸ் கிளாஸ்க்கெலாம் நான்லாம் வருவோம் ஃபாதர்னு சொல்லுவாங்களாம், எந்திரிக்க பார்க்கலாம். எத்தனை பேர் எந்திரிக்கிறீங்க? உட்காருங்க. நான்லாம் விபிஎஸ் கிளாஸ்க்கு வரமாட்டேன் ஃபாதர் அப்படிங்கிறவங்கள உட்காருங்க. எனக்கு தெரிய மாட்டேங்குது. உட்காருங்க. நான்லாம் விபிஎஸ் கிளாஸ்க்கு வரமாட்டேன் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறவங்களா எந்திரிக்க பார்க்கலாம். ஒன்றும் சொல்ல மாட்டேன், பார்க்கலாம். விபிஎஸ் கிளாஸ்க்கு வராதவங்க, சரிங்களா, விபிஎஸ் கிளாஸ்க்கு வராதவங்க மட்டும் எந்திரிங்க. விபிஎஸ் கிளாஸ்க்கு வராதவங்க
சரி, பார்த்து பிபிஎஸ் கிளாஸ்க்கு வராதவங்களா நீங்களா இருக்கிறீங்களா? அப்படி தானே? பெரியவங்களா பசங்களா? நீங்களா பிபிஎஸ் கிளாஸ்க்கு வருவீங்களா? வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? ஓகே, சரி சரி உட்காருங்க. பிபிஎஸ் கிளாஸ்க்கு வாங்க. இறைவார்த்தை பற்றி நாம் நிறையா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? பைபிளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து பைபிள் வந்து ஒன்றுமே தெரியாது, ஜீரோ. சரிங்களா? நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? ஜீரோ, ஒன்றும் தெரியாமல் இருக்கிறோம். மற்ற சபையில் இருக்கிறவங்களாம் பாருங்கள் எவ்வளோ இருக்கிறாங்க. ஈவன் முஸ்லீம் கூட என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நாளும் இந்த ரம்ஜான் சமயத்தில் இந்த நோன்பு இருக்கக்கூடிய அந்த நாட்களில் குழந்தைகள்லாம் போய் என்ன பண்ணுறாங்க, பைபிளை படிக்கிறாங்க. எத்தனை மணிக்கு? காலை எத்தனை மணிக்கு படிக்கிறாங்க? 4 மணிக்கு. எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு உருது படிக்கிறாங்க. நம்ம லாங்குவேஜில் தமிழில் இருக்குது, வீட்டில் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? படிக்க மாட்டேங்கிறோம். யோசனை பண்ணி பாருங்கள். 4 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க முஸ்லீம்லாம், உங்கள் கிளாஸில் ஒருத்தராவது ஒரு முஸ்லீம் இருப்பாங்களே, அவன்கிட்ட கேளுங்க, நீங்களாம் வந்து மாஸ்க் போகிறீங்களா, மசூதிக்கு போகிறீங்களான்னு கேளுங்க. அப்போ சொல்லுவாங்க. பாருங்கள், நாம் வந்து என்ன பண்ணணும்? கோயிலுக்கு நாம் வரணும், பிபிஎஸ் கிளாஸுக்கு அட்டன் பண்ணணும், இறை வார்த்தையை வந்து வீட்டில் வந்து படிக்கணும், நிறைய ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அதற்காக தான் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கின்றார். சரிங்களா? அதனால தான் உங்களுக்கெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறோம், இது போல பரிசுகளெல்லாம் கொடுக்குறோம். சரிங்களா? எனவே உங்கள் அனைவருக்கும் நன்றி. அதே போல் ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஏன்னா ஆசிரியர்கள் வந்து இந்த வருடம் முழுவதும் திருப்பலிக்கு தேவையான பொருட்களை கீழிருந்து மேலே கொண்டு வந்து கொடுத்தாங்க, உதவி செஞ்சாங்க. அதே போல் மறைக்கல் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களையும் நான் நினைத்து பார்க்கின்றேன். எனவே சகாய புஷ்பம், டயானா, அமலராணிக்கா, அடுத்தது ஜோஸு, சங்கீதா, ஜூடி, அடுத்ததாக சோஃபியா, ஜெயராணி, அடுத்து ஆலன், மெர்சி, இவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. யாராச்சும் விட்டுருச்சா? செலினா மிஸ்ஸு, விமலுக்கு காணோம், இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் காணோமே. சரி சரி, விமல் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வேறு யாராச்சும் வராமல்? செலினா மிஸ்ஸு, அப்புறம் வேறு யாராச்சும்? அமல்ராஜ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் வந்து நமக்கு வந்து உதவியாக இருந்தாங்க, சப்போர்ட்டாக இருந்தாங்க. எனவே உங்கள் அனைவருக்கும் நன்றி. சரிங்களா? ஆசிரியர்களுக்கு நன்றி. ஆசிரியர்களுடைய குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். சரிங்களா? வேற ஏதாவது சொல்ல மறந்துட்டேன்னா, நான் சொல்ல மறந்துட்டேன்னா? அமலராணிகா, ஜோஸ் சொல்லணுமா? சங்கீதா என்னம்மா? கிளாஸ் வந்து எப்பவுமே 9:30 மணிக்கு ஆரம்பமாகும். சரிங்களா? பிபிஎஸ் கிளாஸு 9:30க்கு முன்னாலே வந்துடலாம். சரிங்களா? 12:30 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? அதே போல் கேட்டிச கிளாஸ் வந்து 2 நேரமும் நடைபெறும். சரிங்களா? 2 நேரம் நடைபெறும், விடுமுறை கிடையாது. சரிங்களா? புதுநன்மை உறுதி வசம் குழந்தைகளுக்கு விடுமுறை கிடையாது. உடல்நிலை சரியில்லாமல் மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லுவீங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்களா?
மழைக்கால் மனுக்குளம் வாழ்ந்திடமா மழைக்கால் தினமகளும் கருணை பாடிடுவோம் பாடிடுவோம் அவர் அன்பை இந்த இடத்துல மறைக்கல்வி நாம் கற்றுக்கொள்வதற்கு நமக்கு இடத்தை கொடுத்த அருள் சகோதரிகளுக்கு, தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்ற அருள் சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு நன்றி. சரிங்க. அன்பார்ந்தவர்களே, அடுத்தது சிஸ்டர்கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்லியிருங்க. சரிங்களா? ஜெயராணி மிஸ், சரிங்களா? அமலராணிக்கெல்லாம் போய் சொல்லிடுங்க. சரிங்களா? ஒரு 2-3 பேர் சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. காட் bless you. சரிங்களா? இல்லை உட்காருங்க. ஃபாதர் எப்போ மாஸ் முடிப்பாரு பேசலாம். போதும் போதும், லாஸ்ட் கிளாஸ்னாலயா? அடுத்த வருஷம் வருவீங்க. இதே டீச்சர்ஸ் தான். ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அவர் உங்கள் சைடு தான் இருக்குது, நான் பார்த்துட்டேன். போய் நோட் பண்ணி எடுப்பேன் யார் யாருன்னு. சரியா? ஓகே. ஸோ ஜாலியா முடியுதா கிளாஸு? ஹாப்பி. ஓகே, இப்போ கிளாஸ் போயிட்டு எல்லாம் டயர்டாக இருப்பீங்க நினச்சி இப்படி கத்திட்டு இருக்கிறீங்க. யாரும் டயர்ட் ஆகலையா? சாப்பிடல? டயர்ட் ஆகலையா? சரி. சரி, பர்த்டே ஸ்டூடெண்ட்ஸ், பர்த்டே திஸ் வீக். நெக்ஸ்ட் 2 months, ஏப்ரல் மே ஜூன், ஏப்ரல் மே பாவம் அவங்களுக்கு விஷ் பண்ணணும்ல. ஏப்ரல் மே திஸ் வீக். கம் ஃபார்வர்ட், கம் ஃப்ரண்ட். அமைதியாக இருக்கணும், சொல்லிகிட்டே இருக்கணுமா? வேண்டாம் போதும். ஸோ இவங்கெல்லாம் நெக்ஸ்ட் 2 months வரமாட்டாங்கல்ல. அவங்களுக்காக ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணணும். ஓகே, ஒரு பர்த்டே பாட் பாடிடலாமா? பாடலாமா? ரெடியா? ஹாப்பி பர்த்டே. கொஞ்சம் ஹாப்பியா, சந்தோஷமா. Yes. Happy birthday to you. Thank you. எல்லாத்தையும் ஹாப்பி பர்த்டே
எல்லாத்தையும் ஹாப்பி பர்த்டே சொன்னா ஹாப்பி பர்த்டே. தூங்கக்கூடாது, அதான் சவுண்டா. ஓகே, ஒரு நல்லா ஜோரா கிளாப் பண்ணுங்க. ப்ரேயர் பண்ணும். ஓகே, தேங்க்யூ பாய்ஸ், தேங்க்யூ கேர்ள்ஸ். ஹாப்பி பர்த்டே விஷஸ் எல்லாத்துக்கும். போங்க போங்க போங்க. அடுத்த டீச்சர்ஸ் கம் ஃப்ரண்ட். டீச்சர்ஸ், கேட்டிசம் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ், டீச்சர்ஸ், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர் வாங்க, முன்னாடி வாங்க, இங்க வாங்க, உங்களை தான் கூப்பிடுறேன். இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் யாரு? டீச்சர்ஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஆதாம் கதை, ஏவாள் கதை, ஆபிரகாம் கதை, ஈசாக் கதை, தானியல் கதை வரைக்கும் சொல்லி கொடுத்தாங்களா? கதையா சொல்லி கொடுத்தாங்களா? திட்டினாங்களா? அடிச்சாங்களா? அடிச்சிருக்க மாட்டாங்க. திட்டினாங்களா? கோவப்பட்டாங்களா? கொஞ்சினாங்களா? பாராட்டினாங்களா? உங்களுக்காக ப்ரேயர் பண்ணாங்களா? எல்லாமே பண்ணாங்களா இவங்க? இவங்களுக்காக என்ன பண்ணணும்? நம்ம தேங்க் பண்ணணும், ரைட்? எல்லாம் கண்ணை மூடுங்க. டீச்சர்ஸ்க்காக அவங்களோட லைஃப், அவங்க ஃபேமிலி, நிறைய அவங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும், இன்பம் சந்தோஷம் துன்பம் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கும். இருந்தாலும் இந்த 1 இயர் உங்களுக்காக வந்து கண்ணை மூடுங்க. எல்லாரும் ஒபே பண்ணும். ஃபஸ்ட்டு அவங்க நிறைய வேலைகள் இருந்தாலும் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்து கொடுத்தாங்க. கடவுளோட பணியை முதலாக கொண்டு போய் எல்லாத்தையும் தெரிவிச்சது யாரு? கடவுளோட பணியை இயேசுன்னு ஒருத்தர் இருக்காருப்பா, ஒருத்தர் பிறந்தாரு, இறந்தாரு, உயிர்த்தாரு அப்படின்னு போய் சொன்னது யாரு? திருத்தூதர்கள், ரைட்? 12 அப்போஸ்தலர்ஸ். அதே பணியை எடுத்து செஞ்சவங்க தான் இவங்க முன்னாடி இருக்கிறோம். அதே திருத்தூதர்கள் தான். ஒருத்தர் தோமா, ஒருத்தர் மேத்யூ, பேத்லாமியோ, இவர் யாரு? ஜூட், ரைட்? எல்லாம் அப்படிதான். இந்த பணிகள் செய்யறதுக்கு நாங்க இப்ப இருக்கோம். அடுத்து செய்யறது யார் இந்த பணிகளை? யாரு? எஸ். எத்தனை பேர் மறைக்கல்வி டீச்சர்ஸ் ஆவீங்க? இங்க இருக்கிற மாதிரி மிரர். லாஸ்ட் டைம் வேற மிரர் கேட்டேன், இந்த டைம் உங்க மிரர் இங்க இருக்காங்க. சூஸ் பண்ணுங்க உங்க மிரர். எத்தனை பேர் மறைக்கல்வி டீச்சர்ஸ் ஆவீங்க? ரைஸ் யூர் ஹேண்ட்ஸ். போல்டா, நானும் கேட்டிசம் டீச்சர் ஆவேன், நானும் சொல்லுவேன், இயேசுவை பத்தி சொல்லுவேன். இவங்கள மாதிரி தைரியமா வந்திருக்காங்க, நானும் சொல்லுவேன். ஹேண்ட்ஸ் டவுன். குழந்தைங்களுக்கு இல்லாட்டியும் உங்க அப்பா அம்மாவுக்கு சொல்றது, பக்கத்துல வீட்டு குழந்தைங்களுக்கு சொல்றது பண்ணணும். இவங்களுக்காக ஒரு கண்ண மூடி ஒரு ப்ரேயர் பண்ணலாமா? கண்ணை மூடுங்க. அன்பு தந்தையே, இதோ இந்த நேரத்தில் எங்களுக்கு திருப்படி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா சொல்லித்தராது, எங்கள் பாட்டி தாத்தா இருக்கும்போது சொல்லி கொடுத்தது, எங்கள் அண்ணா அக்கா யாருமே சொல்லி கொடுக்காதது, ஃபாதர் சொல்லும் போது நான் கவனிக்காதது, இது எல்லாத்தையும் எனக்கு சின்ன சின்ன விஷயங்களும் நல்ல விஷயங்கள். நீங்கள் யார், எதுக்கு பிறந்தீங்க, நான் என்ன பண்ணணும் இனி வர வாழ்க்கையில், இனி அடுத்த வருஷம் நான் போகிறேன், ஸ்கூலில் நான் அடுத்த வருஷம் போகிறேன், அதேமாதிரி மறைக்கல்வின்னு அடுத்த வருஷம் நான் போகிறேன். ஆனால் எனக்கு ஒரு நல்ல கேண்டிலாக, ஒரு விளக்கா முன்னாடி, இருட்டில் என்னால் நடக்க முடியாது, அதுக்கு ஒரு நல்ல ஒரு லைட்டாக இவங்க இருந்திருக்கிறாங்க. இந்த 1 இயராக எனக்கு இருந்தாங்க. நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க, நிறைய விஷயம் மாற்றிக்கிட்டேன். இன்னும் மாற்றணும். இந்த ஒரு விஷயம் இவங்க சொல்லி கொடுத்தா நான் மாற்றலை, இது மாற்றுறேன். இவங்களுக்கு நன்றி. இவங்க சொல்லி கொடுத்தவன், இவங்களை தேர்ந்தெடுத்துற உமக்கு நன்றி. இவங்களை ஆசீர்வதியும். இவங்களை வந்து ஆசீர்வதியும். உங்களோட கரங்களை தொட்டு, எல்லாம் கண்ணை மூடுங்க நல்லா, உங்களோட 2 கரங்களை தொட்டு, அன்னைக்கு எப்படி லாசரே வெளியே வான்னு சொன்னீங்க, பார்வையற்றவன் கண்களை தொட்டீங்க, பேச முடியாத பேச வச்சிங்க, பல அற்புதம் பண்ணீங்க. இந்த நேரத்தில் எனக்கு பல நேரத்தில் நன்றி. எனக்கு நிறைய விஷயம், நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்த இதோ என்னோட டீச்சர் என் கண்ணு முன்னாடி நிற்கிறாரு. நான் அவங்க நிறைய நேரத்தில் திட்டி இருக்கலாம், அவங்க பேச்சு கேட்காம இருந்திருப்பேன், அதுக்காக சாரி. இவங்களை ஆசீர்வதிங்க,
இவங்க ஃபேமிலி ஆசீர்வதிங்க. பல கஷ்டத்துலேயும் வந்து அவங்களுக்கு ஹாப்பியாக சொல்லிக் கொடுத்தாங்க, எங்களுக்கு சந்தோஷமாக சொல்லிக் கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ டீச்சர். உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன். ரொம்ப நன்றி டீச்சர். உங்களோட பணியை இதே பணியை இன்னும் நல்லா செய்யுங்க. அதுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போதும் உங்க கூட இருப்பார். தூய ஆவியானவர் எப்போதும் உங்களை வழி நடத்துவார். அன்று சிலுவையில் நீங்கள் இறந்து உயிர்த்தெழுந்தீங்க. அந்த பணி திருத்தூதர்கள் செஞ்சாங்க. அதே பணியை இப்போ எங்களுக்காக இவங்க செஞ்சுருக்காங்க. இவங்கள போல இவங்க பின்னாடி நானும் போவேன். இவங்க குழந்தைங்களை ஆசீர்வதிங்க, இவங்க அப்பா அம்மாவை ஆசீர்வதிங்க, இவர் கணவன் மனைவியை ஆசீர்வதிங்க. நானும் இவங்களை போல மாறணும், நல்லவங்களா மாறணும். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க. மரியம்மா இவங்களுக்காகவும் எங்களுக்காகவும் வேண்டிக்குங்க. புனித தெய்வே எங்களுக்காக வேண்டிக்குங்க. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. தந்தைக்கும் அவனுக்கு தூய ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் ஒரு நல்லா கிளாப் பண்ணி தேங்க்யூ டீச்சர்ஸ் சொல்லலாமா? தேங்க்யூ டீச்சர்ஸ். தேங்க்யூ டீச்சர்ஸ். கிளாஸ் போலாமா? கிளாஸ் போலாமா? கிளாஸ் போலாமா?